ஹாய் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி வந்து இந்த ஜெஸி ஈவெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு சரி நானும் 4 மணிக்கெலாம் எழுந்து சரி ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் எனக்கு ஆக்சுவலி இதில் வந்து பெரிய கிளிச்சா இல்லை உண்மையுமே கரீனா இவ்வளோ நல்லவனா நமக்கு இந்த ஈவெண்ட்டை கொடுத்துருக்கானான்றது எனக்கு சீரியஸாக தெரியல. நான் ஸ்பெண்ட் பண்ணுற வரைக்குமே எனக்கு அது தெரியல. நானும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு என்னடா டக்குன்னு கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. அப்போ கூட நான் பாருங்களேன், நான் போயிட்டு நான் அந்த கோல்ட் ராயெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா நான் பார்க்கவே இல்லை. அந்த அந்த வந்து என்னன்னே பார்க்கல. நான் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து என்னடா திரும்ப சீக்கிரமாக கொடுக்குறானே, என்ன நம்ம அவ்வளோ லக்கியான ஆளா அப்படின்லாம் யோசித்தேன் சீரியஸாக. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இங்கே கேரண்டி ஸ்பின்னே வந்து 10 ஸ்பின் தான். அட பாவி, நானும் வந்து ஐயோ உண்மையாலுமே கரீனா ரொம்ப நல்லவனா இல்லை இது கிளிச்சா என்ன ஏதுன்னு தெரியாமல் சரி என்னவோ ஒன்று அடிச்சதுடா லக்கு அப்படின்ற மாதிரி நானும் இருந்த டைமண்டெல்லாம் டக்குன்னு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இவன் சொல்ல முடியாது, திடீர்னு வந்து அது ஈவெண்ட்டு இல்லை அது கிடையாது அப்படின்னு சொல்லி எடுத்தாலும் இவன் எடுத்துருவான். அதனால் நம்ம வந்து ஸ்பின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து 10 தானே, ஐ மீன் 10 ஸ்பின்னில் கேரண்டி ரிவார்ட் கொடுத்துட்றான். ஒரு ஸ்பின்னு 67 டைமண்டு. அவ்வளோதான். நானும் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு என்னமோ கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தா கொடுத்ததே திரும்ப கொடுக்குற மாதிரியே ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் அப்படி இல்லை. ஆனால் எனக்கு என்னமோ கலர் வந்து திரும்ப ஒரே மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு. ப்ளூ கலர் அடிக்கடி வந்து கிடைக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம நினைக்கிறது மட்டும் அவன் கொடுக்க மாட்டான், மற்றபடி எல்லாத்தையும் அவன் கொடுப்பான். நானும் சரி ஓகே அந்த எல்லோ கலர், அந்த ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் இதெல்லாம் எதாவது கொடுப்பான்னு பார்த்தேன். பட் அதெல்லாம் வந்து அவன் கொடுக்கவே மாட்டேன்ட்டான். பார்ப்போம், சரி நம்மளும் திரும்ப எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணோம். இதில் வந்து பாதியிலே டைமண்ட் வேறு காலி. சரி திரும்ப போயிட்டு ஒரு மந்த்லி போட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா சீரியஸாக உண்மையாலுமே வந்து இஃப் இன்கேஸ் இது வந்து ஈவெண்ட்டே வந்து இந்த மாதிரி கேரண்டி ஸ்பெண்ட் 10ல் இல்லை அப்படின்னா, இது ஒரு கிளிச்சு அப்படின்னா நம்ம அப்புறமேட்டு மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் சொல்லிவிட்டு நானும் வந்து டாப்அப் பண்ணிவிட்டு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி எல்லாத்தையும் கொடுக்குறேனே ஜெஸ்ஸி, எதுக்கு வந்ததை விடணும் அப்படின்ட்டுன்னு அவட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யாரெல்லாம் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து இப்போ மார்னிங்கே ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நமக்கு தெரியாது ஈவெண்ட் இருக்குமா இருக்காதா, இதே தான் இருக்குமா அப்படின்ட்டுன்னு. இல்லை உண்மையாலுமே கரீனா திருந்திட்டானா? ஆனால் இவன் அவ்வளோ நல்லவனாம் கிடையாது. அது வேறு ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. சரி பார்ப்போம். நம்மளும் வந்து ஆக்சுவலி நானும் எல்லாத்தையும் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து எங்கே போகிறது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு? டைமண்ட்டு நானும் திரும்ப சுற்றி எடுத்தால் டைமண்ட்டு தான் காலியாகுது. நல்ல வேலை அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு என்னென்ன பயம்னா, இப்போ இவன் வந்து இது வந்து இல்லை மார்னிங் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் மெசேஜ் வரப்போகுது, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் தெரியுது, திரும்ப நாங்கள் டைமண்ட்டை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட போகிறான்னு தோணுது. பட் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நல்லதை நடக்கும்னு நினைக்கிறோம். நம்புவோம், கரீனா நமக்கு நல்லது தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு என்ன பண்ண முடியும்? ஓகே, ஏதோ ஒன்று வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி நானும் திரும்ப சரி இன்னும் 6 ஜெஸ்ஸி என்னமோ இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு ஜெஸ்ஸியாவது எடுப்போம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு வீக்லி போட்டுட்டு வந்துட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு அந்த எல்லோ கலர் எல்லோ இல்லை ஒயிட் எனக்கு வேணும்னு நினச்சி ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனால் ஒயிட் கொடுக்காம இல்லை, கொடுத்துட்டான். நல்லவன் தான் போல். ஓகே, இந்த ஒயிட் ஷார்ட்ஸ் ஓகே. அதே மாதிரி நான் திரும்பவும் கடைசி நம்மளால் வந்து இன்னும் ஏதாவது ஒன்று தான் எடுக்க முடியுமா, இல்லை 2 எடுக்கலாம். திரும்ப ஸ்பெண்ட் பண்ணுவோம், என்ன பண்ணுறது. நம்மக்கிட்ட இருந்த மொத்த டைமண்ட்டையும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாத்தையும் எடுக்கலை. கடைசியாக வந்து எனக்கு இன்னும் 6 ஜெஸ்ஸி வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஷார்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். ஜெஸ்ஸி மட்டும் இன்னும் 6 ஜெஸ்ஸி நமக்கு வேணும். ஷூவுமே 1 இருக்குது, ஜெஸ்ஸி 6 இருக்குது. நம்ம வந்து பார்ப்போம். இஃப் இன் கேஸ் இந்த ஈவெண்ட் இப்படியே இருந்துச்சுன்னா வர டெய்லி மந்த்லியிலேருந்து நம்ம இதை வந்து ஸ்பெண்ட் பண்ணி இதையும் எடுக்கலாம். அப்படி இல்லை இவன் வந்து ஈவெண்ட்டை மாற்றிட்டா அப்படின்னாலும் பரவாயில்ல. ஓகே, இது வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.